சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் மரணமடைந்த புழல் சிறையில் திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தமிழ்செல்வி ஆய்வு நடத்தினார். சென்னையில் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ஞாயிறன்று புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இதனிடையே திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தமிழ்செல்வி திங்களன்று ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சென்று ராம்குமாரின் உடலை நேரில் பார்த்தார். பின்னர் மருத்துவமனையில் விசாரணை நடத்தினார். இதனையடுத்து புழல் சிறைக்கு சென்ற நீதிபதி தமிழ்செல்வி ராம்குமார் அடைக்கப்பட்டு இருந்த அறை மற்றும் சமையற்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினார். ராம்குமார் மின்சார கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட இடத்தையும் பார்வையிட்டார். சுமார் 3 மணி நேரம் நடந்த ஆய்வு பற்றிய அறிக்கை திருவள்ளூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் இந்திராணியிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பேரில் அடுத்த கட்ட விசாரணை துவங்கும் என்றும் கூறப்படுகிறது.